இன்னொன்று ஹீரோயின் மூஞ்சி அப்படியே மாறுது. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகுது பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் அடி உத திட்டு இதெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அப்போது ஒரு பிச்சைக்காரன், உன்னால் இவ்வளோ தான் முடியுமா, நான் உங்ககிட்ட இருந்து எவ்வளோ எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில மோட்டிவேஷன்லாம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றான். லேட்டாக ஆச்சுன்னா அதுக்கும் அடி போடும். ஸோ அதனால் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே வீட்டை போய் உட்காந்துறாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் அந்த டைமுக்கு பாசத்தை புரிகிறார் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் வராத நாள் ஏதோ ஒரு கேஸ் கிடைக்கிது. அப்போ தான் நம்ம இன்னொரு ஹீரோ என்ட்ரி கிடைக்கிது. அது யாருன்னா பாபி. அவர் வந்து ஒரு கொலை பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகிருப்பார். ஸோ அந்த டைம் ஸ்டேஷனில் காலையில் ஈவினிங் தினமும் வந்து சைன் பண்ணோம். ஒரு நாள் ஒரு கையெழுத்து மிஸ் ஆனாலும் ரிவீட்டு வச்சுருவாங்க நம்ம ஹீரோவுக்கு. ஒரு டைம் இந்த கேஸ் விஷயமா ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் தான் கிளம்புவார் நம்ம போலீஸ் ஆஃபீஸர். அப்போது நம்ம ஹீரோயின் பட்டனுக்கு நூல் தைச்சின்னு இருப்பாங்க. அப்போ வந்து சமையலும் செய்யணும், பட்டனும் தைக்கணும், ரெண்டுத்தையும் ஒரே டைம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களும் திட்டினே